சின்ன குழந்தைகளோ பெரிய குழந்தைகளோ யாராக இருந்தாலுமே அவள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அந்த சொன்னதை கேட்காம இருந்தாலோ அல்லது படிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டாலோ, சில குழந்தை நல்லா படிப்பா ஆனால் மறந்து போயிடுப்பா, படிப்பில் மார்க்குகள் இல்லாமல் இருந்தாலோ, அல்லது தான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பெற்றோர்கள் மனசு புண்ணா போடும். நடாட்டிக்கே இந்த குழந்தை அப்படின்னு தோணும் இல்லையா? இந்த பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைன்னா குழந்தை தான், கஷ்டம்னா கஷ்டம்தான், துன்பம்னா துன்பம் தான். சரி, இந்த துன்பம் நீங்கிறதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அபிராமி தாயார் இவளால் துன்பம் நீக்க முடியும். இந்த அபிராமி தாயார் சத்தியமாக நம்முடைய துக்கத்தை துன்பத்தெல்லாம் நீக்கி வைப்பார். இந்த அபிராமி அந்தாதின்றது 100 ஸ்லோகம், அதாவது 100 பாட்டுகள், ஸ்லோகம் இல்லை, 100 பாட்டுகள், பாசுரங்கள் இருக்குது. அவ்வளவே உட்காந்து சொல்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு இந்த கலிகாலத்தில் ஆஃபீஸ் போகிறோம், வெளியில் போகிறோம், வாசலில் போகிறோம், வீட்டில் வேலை இருக்குது, ஏதோ கவலைகள் மனசில் கவின்னு கிடக்குது, நம்மளால் முடியல. நிஜமாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பகவானை தியானம் பண்ணணும்னா கூட நம்ம மனசு பொருந்த மாட்டேங்கிறது தான் நிஜம். ஆனால் இந்த 3 ஸ்லோகம் சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷங்களே போகும். நான் அவங்க எல்லாருக்கும் இதில் நான் இதை கற்றுக் கொடுக்குறேன். இதை கற்றுக் கொடுக்குறச்ச நான் சொன்னப்பட பின்னாடியே ஒரு தடவை நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது அர்த்தம். இல்லை காதால் கேட்டால் கூட அதுக்கு பலன் உண்டுங்கிறது தான் இதில். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் 3 பாசுரங்கள் இதில் அபிராமி அந்த இதில் 41, அதுக்கப்புறம் 40, 51, 79 இந்த 3 பாசுரங்களும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியும். குழந்தைகள் சொன்னதை கேட்பார். மந்திரத்தில் மாங்காய் விழ சமர்ச்சனை இல்லை. இது மந்திரம் அப்படின்னா என்ன? மனசார நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என் குழந்தை நல்லா ஆகணும், தாயே நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், நீ தான் நல்லபடியாக வைக்கணும், அவன் மனசில் நல்லபடியாக புகுந்து அவனுக்கு நல்ல மனசு நிலைமையை கொடுக்கணும், அவன் நல்லா படிக்கணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை பற்றி ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த ஆசையெல்லாம் அறியாதவளா அந்த அபிராமி தாயார் அம்மாவாசை அன்னைக்கு தன்னுடைய காது தோடால் அந்த நில ஒளியை கொண்டு வந்து கொடுத்த அம்மாவால் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கிறது ஒரு பெரிய கஷ்டம். கண்டிப்பாக தீரும் நம்ம கஷ்டமெல்லாம். குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக ஆயுசோடு நல்லபடியாக சொந்தத்தை கேட்குற குழந்தைகளாக இருக்கிற அம்மாக்கள் கூட அதை படிக்கலாம். இன்னும் குழந்தைகள் நல்லா முன்னுக்கு வரத்துக்கு, இன்னும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, இன்னும் குழந்தைகளுக்கு நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெருகிறதுக்கு. அப்படி இந்த அபிராமி அந்தாதியில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு பாசுரமும் ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கறதுன்றதுனால நான் அந்த 3 பாட்டுகளையும் இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு அபிராமி அந்தாதி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவா இதுலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இதை சொல்லணும். ஒரு அகல் வழக்கில் சாயந்தர வேளையில் கொஞ்சம் நெய் விட்டு, இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் கூட விட்டு, நல்ல பஞ்சு திரி போட்டு, அந்த படம் இருந்தால் அபிராமி தாயார் படம் வைக்கலாம், இல்லை விளக்கு ஏற்றினா கூட போகிறோம். படமெல்லாம் வாங்கிட்டு போகணுன்றதுலாம் கூட இல்லை, அந்த விளக்கிலேயே அந்த தாயார் வந்து அனுகிரகம் பண்ணுவார். நம்ம இந்த பாட்டை பாடணும். கையில் என்ன கிடைக்கிறதோ அந்த கல்கண்டோ, இல்லை ஒரு பாலோ, இல்லை ஒரு தீர்த்தமோ தண்ணியோ, நமக்கு என்ன கிடைக்குதோ பணக்கமோ எது இருக்கோ வைக்கலாம். ஏன்னா நம்ம அம்மா நமக்கு வந்து நம்ம கஷ்டத்தை தீர்க்க போகிற, அவளுக்கு நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கோ அது நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். இப்போ 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரை பொங்கல் பண்ணி இந்த தாயாருக்கு நிவேதனம் பண்ணி அதில் எல்லோரும் சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த பூஜையை முடிக்கலாம். 48 நாள் இது கணக்கு. இப்போ இதை கற்றுக்கலாமா?
புண்ணியம் செய்தனமே. நான் நிறுத்துறேன், நீங்களும் அதே போல் பின்னாடி பாடி பாருங்க. நீங்கள் பாடி பார்க்கறதுக்கோசரம் நான் நிறுத்துறேன், சரியா? புண்ணியம் செய்தனமே அப்படி நான் நிறுத்தினோடனே நீங்கள்லாம் கேட்டுருக்கிறவ புண்ணியம் செய்தனமே அப்படின்னு சொல்லி நிறுத்துங்க. நான் அடுத்த வார்த்தையை கொடுக்குறேன், சரியா? புண்ணியம் செய்தனமே மனமே போது போகுவளை மனமே போடு பூங்குவளை கண்ணியும் செய்ய கண்ணியும் செய்ய கணவரும் கூடி கணவரும் கூடி நம் காரணத்தான் நம் காரணத்தான் நன்னி இங்கே வந்ததும் நன்னி இங்கே வந்ததும் அடியார்கள் நடு இருக்க அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் பண்ணினம் சென்னியின் மேல் பத்மநாபம் பத்மபாதம் பத்மபாதம் பதித்திடவே பதித்திடவே. எங்களுக்கு இந்த ரெண்டடி ராகம்லாம் வரலையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதுங்க. இந்த ராகமாக வராதவர்களுக்கு நான் பாசுரமாக சாதாரணமாக மறுபடியும் இதை ஒரு தடவை சொல்லித்தரேன், சரியா? புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. ஈஸியாக இருக்குன்ட்டு ராகம் எல்லாரும் பாடலாம் நினச்சிக்காது, எல்லாருக்கும் ராகம் எல்லாம் வரும், சரியா? ராகத்தோடையும் பாடுங்க, ராகம் இல்லாமல் பாடுங்க, எப்படி பாடாலும் அம்பாளுக்கு ஏறுதான். அடுத்தது பார்க்கலாமா? 51 அரணம் பொருள் என்று அரணம் பொருள் என்று அரணம் பொருள் என்று ஆறும் ஒன்றில்லாத சூரதங்கள் ஆருள் ஒன்றில்லாத சூரதங்கள் ஆருள்
ஒன்றில்லாத அசுரதங்கள் முரண் அன்று அழிய முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே அணிந்த முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே அரணும் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரதங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற சரணம் சரணம் என்ன நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவிரண்டும் எய்தாரிந்த வையகத்தே எய்தாரிந்த வையகத்தே. இப்போ ராகம் இல்லாத கேட்குற வழக்கு சரியா? அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத துரகங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவிரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அடுத்தது 79. விழிக்கே அருளுண்டு விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க எமக்கு அவ்வழி கிடக்க. அபிராமிப்பட்டர் இந்த பாடலை பாடின்னு கட்சிதான் அந்த தாயார் வானத்தில் ஜெகஜோதியாக தெரிஞ்சு அந்த அபிராமப்பட்டரை காப்பாற்றினா. அந்த மன்னனும் உண்மையை உணர்ந்து அந்த அபிராமப்பட்டருடைய புகழை தெரிஞ்சுட்டான். பழிக்கே சூழன்று பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பாழ்நரக பாவங்களை செய்து பாழ்நரக உழிக்கே அழுந்தும் கயவதம் குழிக்கே அழுந்தும் கயவதம் மோ
மோடு என்னை ஊட்டினையே புழிக்கே அழுந்தும் கயவதம் மோடு என்னை கூட்டினையே ஊட்டினையே. இப்போ ராகம் இல்லாதவளுக்கு அதான் ராகம் ராகத்தில் பாட வேண்டாம், சாதமாக பாட நினைக்கிறவளுக்கு. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயதம் மோடு அழுந்தும் கயவதம் மோடு அன்ன கூட்டினையே. இதை சொல்லிட்டு வருவோம். எல்லா குழந்தைகளும் எல்லார் வீடுகளையும் நல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கட்டும். எல்லா பெற்றோரும் மனம் குளிரட்டும். வையகமே வாழட்டும். வாழ்க வையகம்.